துர்க்மெனிஸ்தான் நாட்டில் 50 வருடமாக விடாது எரியும் ஒரு தீக்குழி பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். துர்க்மெனிஸ்தான் நாட்டில் நரகத்தின் வாயில் என்று அழைக்கப்படும் பெரிய குழியை மொத்தமாக மூட அந்நாட்டு அரசு முயன்று வருகிறது. மத்திய ஆசியாவில் ஆப்கானிஸ்தானுக்கு மேலே இருக்கும் சிறிய நாடுதான் துர்க்மெனிஸ்தான். எண்ணெய் வளம் நிரம்பிய இந்த நாட்டில் நிறைய மீத்தேன் வாயு கூடங்கள் உள்ளன. இங்கே பூமிக்கு கீழே அதிக அளவு எரிபொருளும் உள்ளது. இதனால் நாட்டில் ஆங்காங்கே மீத்தேன் எடுக்கும் கூடங்களும் அமைந்துள்ளன. இப்படிப்பட்ட நிலையில்தான் துர்க்மெனிஸ்தான் நாட்டில் பூமியில் காணப்படும் பெரிய குழியும் அங்கு 50 வருடமாக விடாமல் எரியும் தீயும் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டார்வாசா என்ற கிராமத்தில் இந்த பெரிய குழி உள்ளது. இதனை அந்நாட்டு மக்கள் நரகத்தின் வாயில் என்று அழைக்கிறார்கள். இது மொத்தமாக 70 மீட்டர் சுற்றளவும் 66 அடி ஆழமும் கொண்ட ஒரு மிகப்பெரிய குழியாகும். இதனை நரகத்தின் வாயில் என்று அழைப்பதற்கு நிறைய காரணம் உள்ளது. கடந்த 1970 இந்த குழி விடாமல் எரிந்து கொண்டுள்ளது என்றால் நம்புவீர்களா? ஆம், இங்கு 1971 சோவியத் யூனியனின் மூலம் மிகப்பெரிய எண்ணெய் கிணறு அமைக்க முயற்சி எடுக்கப்பட்டது. இதற்காக ஒரு பெரிய ரிக் அமைக்கப்பட்டு கிணறு அமைக்கும் பணிகள் நடந்தன. ஆனால் 60 அடி ஆழம் தோண்டிய நிலையில் திடீரென அஸ்திவாரம் இடிந்து அந்த ரிக்கானது கீழே விழுந்தது. அதுவே ஒரு பெரிய துளையாக மாறியது. அதனை சோதனை செய்து பார்த்ததில் அந்த குழியிலிருந்து மீத்தேன் வாயு வெளியேற தொடங்கியுள்ளது. இதனால் அருகாமையில் இருக்கும் ஊர்களுக்கு மீத்தேன் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த குழியை தீ வைக்க முடிவு செய்துள்ளார்கள். இது மொத்தமாக 2 அல்லது 3 வாரங்கள் எரியலாம் என்று கணித்துள்ளார்கள். ஆனால் அப்போது அங்கு எரிய தொடங்கிய இந்த தீயானது விடாமல் கடந்த 50 வருடமாக எரிந்து கொண்டே உள்ளது. ஏனென்றால் இத்தனை வருடங்களாக அந்த குழியிலிருந்து மீத்தேன் வெளியேறி வரும் நிலையில்தான் தீ விடாமல் எரிந்தபடி உள்ளது. மேலும் இந்த குழி காரணமாக அருகில் 100 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கும் ஊர்கள் எல்லாம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடுமையான புகை தினமும் வெளியேறி வருவதால் இங்குள்ள மக்கள் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதிலும் இது கொஞ்சம் நச்சு கலந்த காட்சி என்பதால் மக்கள் பலருக்கு இதனால் பல்வேறு மூச்சு மற்றும் சுவாச தொடர்பான நோய்களும் ஏற்பட்டுள்ளன. இந்த குழியை மூட கடந்த 2010 துர்க்மெனிஸ்தான் அரசு முயன்று வருகிறது. ஆனால் தொடர்ந்து வெளியேறும் மீத்தேன் வாயு காரணமாக இந்த குழியை மூட அந்நாட்டு அரசால் முடியவில்லை. இந்நிலையில் சென்ற வருடம் எப்படியாவது இந்த நரகத்தின் வாயிலை அடைக்கும் திட்டத்தில் துர்க்மெனிஸ்தான் அரசு இறங்கியது. இதற்காக புதிய தொழில்நுட்பங்களை அந்நாட்டு அரசு களமிறக்கியது. ஆனால் அதுவும் தோல்வியில் முடிந்தது. எங்களுடைய மீத்தேன் வளம் வீணாகிறது, நாங்கள் பல கோடிகளை இழந்துவிட்டோம் என்று துர்க்மெனிஸ்தான் அரசு இந்த குழி குறித்து புலம்பியுள்ளது. இந்த குழியை சோவியத் உருவாக்கியதாக கூறப்பட்டாலும் தங்களுக்கும் இந்த குழிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ரஷ்யா சில வருடங்களுக்கு முன்பு மறுப்பு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த பள்ளமானது சுற்றுலா தலமாக தற்போது செயல்பட்டு வருகிறது. உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இந்த பள்ளத்தை காண வருகை தருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.